வணக்கம். மகரம் ராசி நண்பர்களே, இனிய வணக்கம். நீங்கள் ஒருபோதும் பொய்யான வாக்குறுதிகளை நம்பக்கூடாது. பொய்யான வாக்குறுதிகளை நம்பி நம்பி உங்களுடைய வாழ்க்கையவை துளைத்த ஒரு நபர்கள் நீங்கள் தான். நீங்கள் அந்த பொய்யான வாக்குறுதிகளை மற்றவர்கள் உங்களிடம் கூறும் பொழுது அதை உண்மை என்று நம்பி உண்மையான சில நபர்களின் குணத்தை நீங்கள் தவறாக புரிந்து உண்மையான நபர்கள் கூட உங்களுடைய வாழ்க்கையை விட்டு சென்றிருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளும் உங்களுடைய வாழ்க்கைக்குள் சமீபத்தில் நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். ஏன் இப்படி ஏற்பட்டது, இப்படி ஏற்பட்டதற்கான காரணங்கள் என்ன என்று நீங்கள் மனதிற்குள் போட்டுக்கொண்ட ஒரு குழப்பங்கள் இன்னும் அதிகமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக இருக்கும். உங்ககிட்ட வந்து நான் உனக்கு அதை பண்ணி தருகிறேன், இந்த பிசினஸ்ல காசு போடு, உன்னை நான் கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு வாயால வடை சுடக்கூடிய பொய்யான மனிதர்கள் உங்களை ஏமாற்ற காத்து கொண்டும் உங்களை சுற்றியும் வந்து கொண்டுமே தான் இருப்பார்கள். எனவே முடிந்த அளவுக்கு யார் மீதும் நீங்கள் நம்பிக்கை வைக்காமல் எந்த ஒரு செயலில் நீங்கள் செய்ய வேண்டும் என்றாலும் தனியாகவே நீங்கள் போராடி பாருங்கள். நீங்கள் தனியாக போராடக்கூடிய விஷயங்கள் தான் இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும் என்பதை நீங்கள் இப்பொழுதாவது கொஞ்சம் புரிந்து வைத்துக் கொண்டு நடங்கள். அதுவே மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்குள்ள நன்மைகள் என்பதை தேடி கொடுக்கும். இனிமேலாவது அவங்க பேசக்கூடிய அந்த வெற்று பேச்சுக்களையும் பொய்யான வாக்குறுதிகளையும் நம்பி நீங்கள் மயங்கி உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு பணத்தையோ அவங்க சொல்லக்கூடிய ஆசைகளுக்கு சரி என்றோ தலையை மட்டும் ஆட்டி விடாதீர்கள். உங்களுடைய தலையெழுத்தை நிச்சயமாக மாற்றப்பட்டுவிடும். ஒரு மனிதன் உங்ககிட்ட என்ன பேசுறான்றதை பார்க்காதீங்க, அவன் உங்களுக்காக என்ன செய்யறாங்கிறத பாருங்க. உங்களுக்கு ஏதேனும் ஒரு உதவி தேவைப்படும் போது அவன் எங்கே இருக்கிறான், அருகில் இருந்தும் அவன் என்ன செய்கிறான் என்று நீங்கள் யோசித்து பார்த்தால் தெரியும். அந்த ஒரு நபர்கள் உங்களை கெடுப்பதற்காக சொல்கிறார்களா அல்லது அவர்களுடைய தேவைகளை உங்களை வைத்து நிறைவேற்றி பார்க்கிறார்களா என்பதை நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். அவன் உங்களுக்காக என்ன செய்யறாங்கிறத மட்டும் கொஞ்சம் கவனித்து பாருங்கள். அதுவே உங்களுக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். வார்த்தைகளுக்கு மயங்காமல் செயல்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பார்த்தால் இனி வரக்கூடிய நாட்கள் எந்த அளவுக்கு நன்மைகளை கொடுக்கும் என்பதை நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக புரிந்து வைத்துக் கொள்ள முடியும். அதே போல் குடும்பத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது வெளிப்படலாம். மகரம் ராசியான உங்களுக்கு குடும்பம் என்பது அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு இடம். ஆனால் சில நேரங்களில் குடும்பத்திற்குள் சொல்லப்படாமல் மறைத்து வைக்கப்பட்ட சில விஷயங்கள் இப்பொழுது இருக்கும். சில உண்மைகள் காலம் வரும் வரை வெளியில் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த உண்மைகள் இப்பொழுது வெளிவரும் போது முதலில் அதிர்ச்சியாக இருந்தாலும் பின்னர் ஒரு தெளிவை அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்திலும் நீண்ட நாட்களாக பேசப்படாத ஒரு விஷயம், ஒரு முடிவு, ஒரு பழைய பிரச்சனை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு இப்பொழுது உங்களை தேடி வரும். அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுப்பதை விட அமைதியாக சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு முடிவை எடுப்பது தான் மிக முக்கியம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் பேசுங்கள். நீங்கள் குடும்பத்தின் பொறுப்புகளை சுமக்கும் குணம் கொண்டவர்கள் என்று ஜோதிடத்தில் கூறப்படுது. அதனால் மற்றவர்களின் பிரச்சனைகளையும் உங்களுடைய மனதில் சுமந்து கொண்டு அந்த ஒரு இடத்தில் ஏன் இந்த பிரச்சனைகள் நடந்தது, நான் இருந்தால் நான் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் அதனை தீர்த்திருப்பேன் என்றெல்லாம் அவங்களுடைய இடத்திலும் இருந்து நீங்கள் யோசித்து பார்த்து எந்த விதமான ஒரு முடிவையும் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி இப்பொழுது உங்களுக்கு அருகில் வந்துவிட்டது. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். மகரம் ராசிக்காரங்களை உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் என்பது இப்பொழுது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு மேம்பட்டு அந்த ஒரு சேமிப்பை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி ஒரு தொழிலுக்கோ ஒரு முதலீட்டுக்கோ நீங்க செய்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாக்கும். நீண்ட நாள் ஆசைகள் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்த உங்களுடைய ஒரு மிக முக்கிய நீண்ட நாள் ஆசைகளும் ஒரு மிகப்பெரிய கனவுகளும் நிறைவேற போகக்கூடிய பொன்னான ஒரு நாட்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது ஒரு புதிய வாகனங்கள் வாங்குவதாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு புதிய தொழில் தொடங்குவதாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம்.
இதெல்லாம் நமக்கு நடக்குமான்னு நீங்கள் ஏக்கத்தோடு பார்த்த ஒரு விஷயங்கள் இன்னும் சில நாட்களுக்குள் பிரபஞ்சத்தின் சாட்சியாக உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக நிறைவேறி அது மென்மேலும் உடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்க போகிறது. இழந்த பெருமைகளையும் இழந்த சந்தோஷங்களையும் மீட்டு எடுப்பதற்கான ஒரு பொன்னான சந்தர்ப்பத்தை இந்த காலங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது அள்ளித்தரப் போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதரின் மனதிலும் சின்ன சின்ன கனவுகள் இருக்கும். சில ஆசைகள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மனதிற்குள்ளேயே பதிந்து கிடக்கும். நீங்கள் பல வருடங்களாக ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கூட காத்திருக்கலாம். அது ஒரு சொந்த வீடாக இருக்கலாம், தொழில் வளர்ச்சியாக இருக்கலாம், குடும்பத்தின் ஒரு முக்கியமான சந்தோஷமாக கூட இருக்கலாம், உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமாக கூட அது நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் காரணமாக அந்த ஆசை தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த தாமதங்கள் உங்களுடைய நம்பிக்கையை சில நேரங்களில் குறைத்து போட்டிருக்கலாம். எனக்கான நேரங்கள் இப்பொழுது வரும் என்று நீங்கள் யோசித்த ஒரு நாட்களும் உண்டு. ஆனால் மகரம் ராசி அன்பர்களை, இனி வரக்கூடிய நாட்களில் நீண்ட நாள் மனதில் வைத்திருந்த ஆசைகள் நிறைவேறுவதற்கான ஒரு நல்ல ஒரு சூழல்கள் உருவாகப் போகிறது. சனி பகவான் தாமதமான ஒரு பலன் கொடுத்தாலும் அது நிலையானதாக இருக்கும் என்று நம்பப்படுகிறது. நீங்கள் காத்திருந்த காலங்கள் வீணாகவில்லை. அந்த காத்திருப்பு உங்களுடைய ஆசைகளை பெறுவதற்கான ஒரு நல்ல ஒரு நேரத்தை இப்பொழுது தேடி கொடுக்க போகிறது என்பதை இப்பொழுதாவது நீங்கள் பார்த்து வைத்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். அதேபோல் குடும்பத்தில் மறைக்கப்பட்ட விஷயங்கள் இப்பொழுது வெளிப்படலாம். மகரம் ராசியான உங்களுக்கு குடும்பம் என்பது அன்பும் நம்பிக்கையும் நிறைந்த ஒரு இடம். ஆனால் சில நேரங்களில் குடும்பத்திற்குள் சொல்லப்படாமல் மறைத்து வைக்கப்பட்ட சில விஷயங்கள் இப்பொழுது இருக்கும். சில உண்மைகள் காலம் வரும் வரை வெளியில் தெரியாமல் கூட இருந்திருக்கலாம். அந்த உண்மைகள் இப்பொழுது வெளிவரும் போது முதலில் அதிர்ச்சியாக இருந்தாலும் பின்னர் ஒரு தெளிவை அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தேடி கொடுக்கும். உங்களுடைய குடும்பத்திலும் நீண்ட நாட்களாக பேசப்படாத ஒரு விஷயம், ஒரு முடிவு, ஒரு பழைய பிரச்சனை மீண்டும் உங்களுடைய கவனத்திற்கு இப்பொழுது உங்களை தேடி வரும். அந்த நேரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முடிவு எடுப்பதை விட அமைதியாக சூழ்நிலைகளை புரிந்து கொண்டு முடிவை எடுப்பது தான் மிக முக்கியம் என்பதை இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் நினைவில் வைத்துக் கொண்டு எந்த ஒரு வார்த்தைகளையும் நீங்கள் பேசுங்கள். நீங்கள் குடும்பத்தின் பொறுப்புகளை சுமக்கும் குணம் கொண்டவர்கள் என்று ஜோதிடத்தில் கூறப்படுது. அதனால் மற்றவர்களின் பிரச்சனைகளையும் உங்களுடைய மனதில் சுமந்து கொண்டு அந்த ஒரு இடத்தில் ஏன் இந்த பிரச்சனைகள் நடந்தது, நான் இருந்தால் அதனை எப்படி நான் அந்த பிரச்சனைகள் இல்லாமல் அதனை தீர்த்திருப்பேன் என்றெல்லாம் அவங்களுடைய இடத்திலும் இருந்து நீங்கள் யோசித்து பார்த்து எந்த விதமான ஒரு முடிவையும் நீங்கள் எடுத்தீர்கள் என்றால் அது மிகப்பெரிய அளவுக்கு நன்மைகளை தேடி கொடுக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய ராசி பலன் சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுது தான் நம்ம தொடர்ந்து பதிவிடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்குள்ள நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். வரக்கூடிய இந்த ஒரு தேதி முதல் நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பு உங்களை தேடி இப்பொழுது உங்களுக்கு அருகில் வந்துவிட்டது. இந்த வாய்ப்பை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டால் இன்னும் அது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகளை தேடி கொடுக்கும். மகரம் ராசிக்காரங்களை, உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிந்தனைகள் என்பது இப்பொழுது அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்துவிட்டது. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இந்த ஒரு நாளானது நிச்சயமாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சேமிப்பு மேம்பட்டு அந்த ஒரு சேமிப்பை நீங்க சரியான முறையில் பயன்படுத்தி ஒரு தொழிலுக்கோ ஒரு முதலீட்டுக்கோ நீங்க செய்து பாருங்கள். அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நன்மைகள் என்பதை இனி வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக உருவாக்கும். நீண்ட நாள் ஆசைகள் இப்பொழுது நிறைவேறப் போகிறது. நெஞ்சுக்குள்ளேயே பூட்டி வைத்திருந்த உங்களுடைய ஒரு மிக முக்கிய நீண்ட நாள் ஆசைகளும் ஒரு மிகப்பெரிய கனவுகளும் நிறைவேறப் போகக்கூடிய பொன்னான ஒரு நாட்கள் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அது ஒரு புதிய வாகனங்கள் வாங்குவதாக இருக்கலாம், அல்லது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவதாக இருக்கலாம், இல்லை என்றால் ஒரு புதிய தொழில் தொடங்குவதாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். இதெல்லாம் நமக்கு நடக்குமாறு நீங்கள் ஏக்கத்தோடு பார்த்த ஒரு விஷயங்கள் இன்னும் சில நாட்களுக்குள் பிரபஞ்சத்தின் சாட்சியாக உங்களுக்கு இப்பொழுது சாதகமாக நிறைவேறி அது மென்மேலும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நல்லதை நிச்சயமாக தேடி கொடுக்க போகிறது. இழந்த பெருமைகளையும் இழந்த சந்தோஷங்களையும் மீட்டு எடுப்பதற்கான ஒரு பொன்னான சந்தர்ப்பத்தை இந்த காலங்கள் உங்களுக்குள்ள இப்பொழுது அள்ளித்தரப் போகிறது என்பதை நீங்கள் இப்பொழுது கொஞ்சம் பார்த்து கவனமாக தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதரின் மனதிலும் சின்ன சின்ன கனவுகள் இருக்கும். சில ஆசைகள் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு மனதிற்குள்ளேயே பதிந்து கிடக்கும். நீங்கள் பல வருடங்களாக
ஒரு விஷயத்தை எதிர்பார்த்து கூட காத்திருக்கலாம். அது ஒரு சொந்த வீடாக இருக்கலாம், தொழில் வளர்ச்சியாக இருக்கலாம், குடும்பத்தின் ஒரு முக்கியமான சந்தோஷமாக கூட இருக்கலாம். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றமாக கூட அது நிச்சயமாக இருக்கலாம். ஆனால் சூழ்நிலைகள் காரணமாக அந்த ஆசை தொடர்ந்து தாமதமாகிக் கொண்டே உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அந்த தாமதங்கள் உங்களுடைய நம்பிக்கையை சில நேரங்களில் குறைத்து போட்டிருக்கலாம். எனக்கான நேரங்கள் இப்பொழுது வரும் என்று நீங்கள்